தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆகிற மைக்கேல் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பயோபிக் தான் இந்த படம். கிங் ஆஃப் பாப் தான் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் எப்படி ஒரு பெரிய சிங்கரா, ஒரு பெரிய டான்ஸரா, எல்லாரையும் கட்டி போட்டு பார்க்க வைக்கிற ஒரு பர்ஃபார்மரா மாறினாருங்கிறத தான் இந்த படத்துல காமிப்பாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சது. இது ஒரு பயோபிக்காக இருந்தாலும் 2 மணி நேரம் கிட்ட தான் இந்த படம் ரன் ஆகும். அந்த 2 மணி நேரமே எனக்கு என்கேஜிங்காக தான் இருந்தது. நான் சின்ன வயசுல தான் மைக்கேல் ஜாக்சன் பற்றின வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் அவரை பற்றின நாலேஜ் எனக்கு பெருசாக கிடையாது. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குறிப்பாக அவரோட சின்ன வயசு போர்ஷன் மட்டுமே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வரும். ஜூலியானோங்கிற ஒரு சின்ன பையன் தான் அந்த ரோலில் பண்ணியிருக்காரு. அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சீனில் அந்த பையனோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண கையில் மைக் கொடுத்து ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாட்டை பாடுறப்ப அவனோட கால் தரையிலே நிற்காது, சும்மா ஆடிக்கினே இருப்பான். அதை அவங்க விஷுவலாக காட்டுறப்ப நாமளே தேட்டரில் சீட்டில் உட்காந்து ஆடிக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த சின்ன பையன் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் பெருசானவன ஜாஃபர் ஜாக்சன் தான் மைக்கேல் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அவருமே பர்ஃபார்மன்ஸில் தெறிக்க விட்டாரு. மைக்கேல் ஜாக்சனை நாம் அவ்வளோ பார்த்ததில்ல. மைக்கேல் ஜாக்சன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த மூவிக்காக நிறைய அவார்ட்ஸ் ஜாஃபர் ஜாக்சனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நான் இந்த படத்தை தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் டால்பி சினிமா திருச்சியில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிற திருவரம்பூர் எல்ஏ சினிமாஸில் தான் பார்த்தேன். டால்பி சினிமாவில் இந்த படத்தை ஃபுல் ஹவுஸில் பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. இது ஒரு பயோபிக்குங்கிறதுனால சில இடங்கள் கொஞ்சம் ட்ராமாவாக போகிற மாதிரி சில ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகலாம். ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான எண்டிங் இந்த படத்துக்கு கிடையாது. மூவி போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு லைட் போட்டு என்கிரிடிட்ஸாக போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சு முடிச்சிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மைக்கேல் ஜாக்சனோட 2 கான்சர்ட் சீன் இந்த படத்தில் ஃபுல்லாகவே காமிப்பாங்க. நீங்கள் ஹவுஸ்ஃபுல் க்ரௌடில் அந்த சீன்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக கூஸ் பம்பாக இருக்கும். ஒருவேளை ஓடிடியில் பார்க்குறப்ப இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குற அந்த ஃபீல் உங்களுக்கு வருமாங்கிறது டவுட்றான். தேட்ரிக்கல் வாட்சுக்கு குறிப்பாக ஹவுஸ்ஃபுல் க்ரௌடோட பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த மைக்கேல். தமிழ் டப்பிங்கில் இப்போ இந்த படம் ரன் ஆகலை. இங்கிலீஷ் வித் சப்டைல்ஸோட தான் இப்போ இந்த படம் ரன் ஆகுது. ஒரு சில ஃப்ளாஸ் இந்த படத்தில் அங்கங்கே இருந்தாலும் ஃபேமிலியோட பார்க்க ஒரு நல்ல படம் தான் இந்த மைக்கேல். ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.